Hello friends, welcome to Pasmaidi channel. நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறது சிறுதானிய பாஸ்தா, அதாவது சாமை பாஸ்தா. இது நானே வீடியோ எடுத்துட்டு செய்யறதுனால வேக வச்சு வடிச்சது எடுக்க முடியல. ஒண்ணும் இல்ல, சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிட்டு இந்த பாஸ்தாவை போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதும் வடிச்சு இப்படி வச்சுக்கணும். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயத்தை இப்படி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 2 கேரட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 2-3 பீன்ஸை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். உப்பு காரத்துக்கு இதுலேயே பேக்கெட் கொடுத்துருக்காங்க, அதையே நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு, தூவி இறக்க கொத்தமல்லி தழை. ஸ்டவ் ஆன் பண்ணி வானிலையை வச்சுக்கலாம். வானிலை சூடு ஏறினதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா அந்த மசாலா பேக்கெட்லேயே உப்பு காரம் இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் பீன்ஸையும் இது கூடயே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இது வேகிறதுக்கு சும்மா லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மசாலா பாக்கெட்டை இதில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வேக வச்சு எடுத்துருக்கிற சாமை பாஸ்தாவை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நமக்கு டேஸ்டான சாமை பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சிறுதானிய நூடுல்ஸு, சேமியா, பாஸ்தா இதெல்லாம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.